தமிழர் பார்வை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கலைஞன், கதைக்கரு, இசை மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம்லாம் பார்த்தா நீங்க ஒரு ரொம்ப சாஃப்ட், ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு மெலோடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சமீப காலங்களில் உங்களுடைய பேச்சு, நீங்க ஒரு ஆவேசக்காரன் மாதிரியும், நீங்க ஒரு ஆயுத போராளியை போலும், அனல் பறக்கும் பேச்சாளி, ஒரு ஆயுத போராளி. நீங்க பேசுனீங்கன்னா அப்படி மக்கள்லாம் ஆயுதத்தை எடுத்துன்னு புரட்சிக்கு தயாரிடுவாங்கன்ற மாதிரி. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடந்தது? எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு வடிவம் இருக்கு. இப்போ கலையை அதை ஒரு அப்படி ஆக்ரோஷமா பார்க்க முடியாது. இப்போ பாட்டை கோபமாவே இருந்துட்டு கேட்க முடியாது. அது மாதிரி இது சமூக அக்கறைங்க வரும்போது சமூகத்தில் நடக்கிற பிழைகளை தவறுகளை பார்க்கும்போது அதை மென்மையா நம்ம இது பண்ண முடியாது. இப்போ வேகமா ஒருத்தர் சாலையில போய் ஒருத்தர் மேல மோதிட்டு போறாரு அப்படிங்கும்போது அறிவு கட்டண பார்த்து போகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, என்னப்பா ஏப்பா இப்படி மெதுவா போகக்கூடாதான்னு எந்த மனிதனும் சொல்றது இல்லை. அதெல்லாம் ரெண்டு வடிவம் இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு என்னையே நீங்க இப்படி பாக்குறத விட என்னுடைய அண்ணன், என்னுடைய தலைவரான இருக்கிற எங்க பிரபாகரன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை மாதிரி ஒரு இலக்கிய ரசிகரை, ஒரு கலை ரசிகரை, ஒரு திரைப்பட ரசிகரை, ஒரு இசை ரசிகர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் ஒரு நல்ல கார்ட்டூனிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நல்லா சமைப்பாரு, எல்லா விஷயங்களும் இது பண்ணுவாரு. இவ்வளவு சூழல்லையும் வார இதழ்கள் வரைக்கும் படிச்சுட்டு அதுல வர்ற செய்திகள் வரைக்கும் நினைவில் வச்சு பேசி விவாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த படத்துல அந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு. இப்ப தம்பி படத்துல இந்த வசனம் எல்லாம் நல்லா இருக்கு, அதுல மாதம் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்னன்னா இந்த ஆபாச காட்சிகள் அதுகளெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அந்த மாதிரியான இது இருக்கு. அவர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். எப்போ? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஐயா அது வெளியே தெரியவே இல்லை. அது அவசியம் இல்லை, எனக்கும் அவசியம் இல்லை, அது அவருக்கும் அவசியம் இல்லை. போக்கு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அது அதை சொல்லணுமோ பேச வேண்டிய அவசியமோ. எவ்வளவு நேரம் அவரோட இருந்தீங்க? அது இப்ப ஒரு நீண்ட நேரம் நான் இருந்து பேசியிருக்கேன். ஒரு இரண்டு நாட்கள். ஆனா மிக நீண்ட காலம் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தலைவர் நானும் சந்திக்கும் போது பாதுகாப்பு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடிகள் அதெல்லாம் இருந்ததுனால நீண்ட நேரம் செலவழிக்க முடியல. அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் அழைக்கும் போதெல்லாம் வராம விட்டுட்டேன். இந்த உச்சகட்ட தாக்குதல் நடக்கும்போது போனீங்களா? அந்த மாதிரியான ஒரு இந்த ரீசன்ட் ஃபேஸ் ஆஃப் அட்டாக் போது போனீங்க? அந்த மாதிரி ஒரு சூழல் சொல்லணும் போது அங்க இருக்கிற நெருக்கடிகள் நீண்ட நேரம் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க போனது உச்சகட்ட போர் சமயம். அப்ப அவருடைய மனநிலை அதே பழைய ஆக்ரோஷமும் வீரமும் இருந்ததா, இல்ல ஒரு கொஞ்சம் டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூட் இருந்ததா? இல்ல, அப்பவுமே அவருக்கு என்னன்னா ஒரு நியாயமான நேர்மையான ஒரு விடுதலை போராட்டத்தை ஏன் இந்த சர்வதேச சமூகமும் இந்திய மாதிரியான நம்ம நேசிக்கிற ஒரு பெரிய பேரரசும் இவ்வளவு இது இல்லாம இந்த சிங்களனுக்கு முட்டு கொடுக்குதுங்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. அப்பா என்கிட்ட சொன்னது வலிமை உள்ளவன் வெல்வான், நம்ம போராட்டத்தின் பக்கம் உண்மையும் நேர்மையும் இருக்கு, அது வெல்லணும். அப்போ என்கிட்ட சொன்னது தீவிரவாதத்தை எப்பவுமே ஓரளவுக்கு பரவாயில்லாத வன்முறை, ஓரளவுக்கு பரவாயில்லாத தீவிரவாதம் வெல்லாது. ஒரு அரச பயங்கரவாதத்தை, அரச தீவிரவாதத்தை நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லாத வன்முறை தீவிரவாதத்தை வச்சு வெல்ல முடியாது. அதை தாண்டிய வன்முறை தான் நம்ம கையில் எடுத்தாக வேண்டியது இருக்குது. அவர் திருப்பி திருப்பி சொல்லுவது என்னை ஆயுதம் எடுக்க வைத்தது இந்த அரசு தான் அப்படின்னு. சிங்கள பாவம் ஒரு ஒரே வார்த்தையில சொல்றாரு. சிங்களன் மட்டும் சரியான பௌத்தனா இருந்தா நான் கையில கருவி எடுக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுல்ல. பொதுவாக இந்த சோ கால்டு எலைட்டிஸ்ட் குரூப்ல சொல்லப்படுவது என்னன்னா, தமிழா அங்க பிழைக்க தானே போனேன், பிழைக்க போனவங்க எப்படி அந்த நாட்டுல உரிமை கேட்கலான்னு ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் இருக்கு. அது நீங்களே சொல்றீங்க, அது எவ்வளவு தவறானதுன்னு உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா நம்ம வரலாற்றை நம்ம மக்களுக்கு, என் பாட்டன் யாருன்னு எனக்கு தெரியல, அப்படி வளர்க்கப்பட்டிருக்கேன். எனக்கு இப்ப எங்க அப்பாவை தெரியுது, வேணா என் தாட்டை அவன் மரணத்துக்குள்ள நான் சந்திச்சிட்டேன், அதனால எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி என்னுடைய தலைமுறை எனக்கு தெரியல. அப்படி பயிற்றுவிக்கப்படாது, வரலாறே தன் இனத்துக்கு போதிக்கப்படலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பிழைக்க போன இடத்துல உங்க பிரபாகரன் நாடு கட்டி சண்டை போட்டுருக்கானே, இதெல்லாம் நல்லா இருக்காப்பான்னு என்கிட்ட கேட்டதெல்லாம் உண்டு. இப்ப நான் என்ன சொன்னேன், இது மாதிரி லட்சம் பேர் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தையா பதில் சொல்றதுக்கு என் ஆயுள் முடிஞ்சிடும், மொத்தமா ஒரு இடத்துல கூடுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க, இந்தியாவிலிருந்து போனவர்கள் இந்திய வம்சாவளியினர், கண்டி நுவரெலியா பகுதியில் வாழ்ற நம்ம மலையக மக்கள், அந்த மண்ணையே பூர்வீகக்கூடிய வரலாறே உங்களுக்கு சொல்லுது. என் பாட்டன் வன்னிய மண், பண்டார வன்னியன் ஆண்ட பூமினாலதான் அது வன்னி காடு.
அருண்மொழிவர்மனின் பாட்டன் முப்பாட்டம் போய் அங்க போய் ஆண்டதுனாலதான் அது வந்து அந்த அவரு என்ன சொல்றாரு அண்ணன், புலிக்கொடியே நம்ம பாட்டன் கொடியை தான் நான் பயன்படுத்தினேன், ஆனா அது பக்கவாட்டுல பாஞ்சுது, அது எதிரிக்கு உடம்ப காட்டிட்டு விடுதலைக்கு பாயறதுனால நான் நேரா பாய விட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த மண்ணுல இன்னும் பாடல்